திருச்சி மலைக்கோட்டை அருள்மிகு தாயுமான சுவாமி கோவில் சித்திரை தேரோட்டம் கோலாகலம். அரோகரா பக்தி முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்த பக்தர்கள். பிரதமர் நரேந்திர மோடியை காங்கிரஸ் கட்சி உண்மையாகவே எதிர்க்கிறதா என்ற சந்தேகம் ஏற்படுவதாக சிபிஎம் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி கருத்து. கேரள முதலமைச்சரை கைது செய்யாதது ஏன் என கேட்பதன் மூலம் காங்கிரஸ் மீதான நம்பகத்தன்மை பறிபோனதாகவும் பேச்சு. காவி என்பது தியாகத்தின் வண்ணம். டிடி பொதிகை என்ற பெயரை டிடி தமிழ் என மாற்றம் செய்து தமிழுக்கு பெருமை சேர்த்துள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கருத்துக்கு தமிழிசை பதிலடி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து 54,760க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 6,845க்கு விற்பனையாகிறது. கோயம்பேடு சந்தையில் காய்கறிகளின் விலைகள் உயர்வு. பீன்ஸ் கிலோ 130 ரூபாய்க்கு விற்பனை. கனடா நாட்டின் டொராண்டோ நகரில் பூத்து குலுங்கும் செர்ரி மலர்கள். மலர்களின் பேரழகை காண படையெடுக்கும் மக்கள். தனியார் சொத்துக்கள் முஸ்லிம்களுக்கு வழங்கப்படும் என காங்கிரஸ் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. பிரதமரின் பேச்சு வெறுப்புணர்வு தூண்டுவதாக கண்டனம் தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே. காவிரியின் குறுக்கே கட்டப்படும் மேகதாது அணையால் தமிழகத்திற்கு தொந்தரவு ஏற்படாது என காங்கிரஸ் முதலமைச்சர் சித்தராமையா கருத்து. மேகதாது அணை கட்டும் விஷயத்தில் தமிழ்நாட்டை ஆளும் திமுக அரசின் பேச்சை மத்திய அரசு கேட்பதாகவும் விமர்சனம். பக்தர்களின் கோவிந்தா முழக்கத்துடன் அழகர் கோவிலில் இருந்து மதுரைக்கு புறப்பட்டார் கள்ளழகர். வழிநெடுகிலும் 480க்கும் மேற்பட்ட மண்டப படிகளில் எழுந்தருளி அருள் பாலிக்கிறார். திருவண்ணாமலையில் நாளை சித்ரா பௌர்ணமி கிரிவலத்தையொட்டி 6 சிறப்பு ரயில்கள் 2500 பேருந்துகள் இயக்க நடவடிக்கை. அடிப்படை வசதிகளுடன் பாதுகாப்பு பணியில் 5000 போலீசார் ஈடுபடுவார்கள் என மாவட்ட ஆட்சியர் தகவல். தமிழ்நாட்டில் 4 நாட்களுக்கு வெயில் வாட்டி வதைக்கும். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. கேண்டிடேட் செஸ் தொடரில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த குகேஷ் சாம்பியன் பட்டம் வென்றார். இளம் வயதில் பட்டம் வென்று சாதனை. மக்களிடம் விளம்பரம் வெளியிட்டு பொது மன்னிப்பு கோரினார் யோகா குரு ராம்தேவ். பதஞ்சலி நிறுவனம் அவதூறு பரப்பியதாக தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்ததை அடுத்து மன்னிப்பு கேட்டார். டெல்லி திகார் சிறை முன்பு ஆம் ஆத்மி கட்சியினர் போராட்டம். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இன்சுலின் வழங்க வலியுறுத்தல். இன்றைய ஐபிஎல் போட்டியில் ராஜஸ்தான் மும்பை அணிகள் மோதல். புள்ளி பட்டியலில் முன்னேற மும்பை அணி முனைப்பு. மணிப்பூர் மாநிலத்தில் உள்ள 11 வாக்குச்சாவடிகளில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் மறு வாக்குப்பதிவு. மாலை 5 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் நிலையில் பாதுகாப்பில் ராணுவ படையினர் தீவிரம். சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ரஜினி நடிக்கும் புதிய படத்தின் தலைப்பு இன்று வெளியாகிறது. லோகேஷ் கனகராஜ் இயக்கும் ரஜினியின் 171வது திரைப்படத்திற்கு ரசிகர் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.